Good morning, my dear student. I am Anthony Sami, Assistant Professor, Department of Commerce, Joseph Arts and Science College, Tirunavallur. To student, today now we are going to online class for 2nd BC. I handle the subject name Financial Accounting, having 5 units. The Finance Accounting 5 units இருக்கு. Unit number 1, Journal Entry, Ledger and Trial Balance, and advantages and difference between journal ledger. Unit number 2 la depreciation. Unit number 3 la bills of exchange. Unit number 4 final accounting. Unit number 5 la single entry system and double entry system. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 1ல் அக்கௌண்டிங் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ரூல்ஸ்லாம் 3 ரூல்ஸ் இருக்குது. there are 3 types. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் பாட் கம்ஸ் இன், கிரெடிட் பாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்னா டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். திரும்ப சொல்கிறேன், பர்சனல் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பெறுபவரை பற்றுவை, தருபவரை வருவை. ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் பாட் கம்ஸ் இன், கிரெடிட் பாட் கோஸ் அவுட். உள்வரவற்றை பற்றுவை, வெளிவரவற்றை வரவு செய். நாமினல் அக்கௌண்ட்னா ஆல் த எக்ஸ்பென்சஸ் லாசஸ் அண்ட் டெபிட் அண்ட் இன்கம் அண்ட் கெயின் கிரெடிட். என்ன சொல்ல வராங்கன்னா, லாஸ்ட் நாமினல் என்ன சொல்ல வரேன்னாக்கா, செலவுகளையும் நெட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவே சொல்கிறான். பர்சனல் அக்கௌண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். பர்சனல் அக்கௌண்ட்னா accounts of persons with whom the business was dealing as known as personal accounts. ஒரு தனி நம்மளுடைய அக்கௌண்ட் தான் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லலாம். அதை நம்ம என்ன சொல்லலாம், ஆல்சார் கணக்குன்னு சொல்லலாம். ஆட்கள் சார்புடைய கணக்குகள், ஆல்சார் கணக்குகள். அது எப்படியெல்லாம் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் சொல்லலாம்னாக்கா, அது எப்படி இருக்குன்னாக்கா நேச்சுரல் பர்சன் சொல்லலாம். நேச்சுரல் பர்சனாக எப்படின்னாக்கா ஒரு தனிநபர் கணக்கு, அவங்களுடைய நேமில் இருக்கலாம். நேம்ன்றது நேம் ஆஃப் த இனிஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் அக்கௌண்ட், ஷர்மா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் இன்க்ளூடு இன். பர்சனல்லாம் ஒரு தனிநபருடைய கணக்காக இருக்கலாம், அவங்களுடைய நேமில் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நேமில் இருக்கணும், இல்லை வித் கம்பெனி நேமாக இருக்கணும். நேம் இருக்கணும், இல்லை பர்டிகுலர்ஸ் கம்பெனி இருக்கலாம், இல்லை பேங்க்காக இருக்கலாம். அதுதான் பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னாக்கா, ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ் சொத்து. அக்கௌண்ட்ஸ் இன் விச் த பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் த ரியல் திங்ஸ் ஓன்ட் பை. ஃபார் எக்ஸாம்பிள் அசட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் நவுன் அஸ் ரியல் அக்கௌண்ட். 2 types. ஒன்று டேஞ்சபிள் அசட் அண்ட் இன்டேஞ்சபிள்ஸ். டேஞ்சபிள் அசட்னா என்னென்ன சொல்லணும்னா புலனாக சொத்துன்னு சொல்லணும். இன்டேஞ்சபிள்னா புலனாக சொத்துன்னு சொல்லலாம். புலனாக சொத்து என்னென்ன சொல்லலாம்க்கா, பார்க்கக்கூடிய மற்றும் தொட்டு உணரக்கூடிய சொத்துன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஷேப் இருக்கும், ஆனால் அது வந்து பார்க்கலாம், ஆனால் தொட்டு உணர முடியலாம். ஆனால் புலாக சொத்துனா அது பார்க்கவும் முடியாது, தொட்டு உணர முடியாது. அப்போ டேஞ்சபிள் அசட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அசட் சொல்லலாம், மெஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், கேஷனரி. இது டேஞ்சபிள் அசட். இன்டேஞ்சபிள் அசட்டுக்கு என்னது, அதை பார்க்கவும் முடியாது, தொட்டு உணர முடியாது, அதுக்கு ஒரு ஷேப்பும் கிடையாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, குட்வில் சொல்லலாம். அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுனாக்கா, ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரும். என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரும்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரனாக்கா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதுக்கு என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிசீவ் செக் ஃப்ரம் அன்பு. ரிசீவ் பண்ணுறான் செக்கை. யார் ரிசீவ் பண்ணுறான், அன்புன்றவர் ரிசீவ் பண்ணுறாங்க. செக்கை எதை ரிசீவ் பண்ணுறான், செக்கை ரிசீவ் பண்ணுறான். அன்பிற்கு காசோலை மூலம் செலுத்தியது எவ்வளோ, ₹10,000. அதுக்கு நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி பண்ணால், ஃபஸ்ட்டு அது ரெண்டுமே என்ன அக்கௌண்ட் பார்க்கணும். ரிசீவ்ட் செக் ஃப்ரம் அன்புனா அப்போ நேமில் வந்திருக்கு, அப்போ அது என்ன அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட். அப்போ நேமில் வந்தாவே நம்ம பர்சனல் அக்கௌண்ட் எடுத்துக்கணும். அப்போ பர்சனல் கூடிய ரூல்ஸ் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர். யார் வந்து பெறுறாங்க, யார் தருறாங்க. அப்போ இதில் யார் பெறுறாங்க, யார் தருறாங்க, அன்புன்ற என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது ரெண்டுமே என்ன கணக்குனா பர்சனல் கணக்கு. அப்போ பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவு செய். அன்பு வந்து என்ன பண்ணணும்னா ரிசீவ் பண்ணுறாரு, யார் தராரு, வங்கின்றது தராங்க. அப்போ அன்பு பெறுறாரு, வங்கி தராரு. அப்போ என்னது, அன்பு கணக்கு டெப்டார், பேங்க் கணக்கு கிரெடிட்டார். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி.
ரியல் அக்கௌண்ட் சொல்கிறோம். ரியல் அக்கௌண்ட்ஸ் உடைய எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். எதை பர்ச்சேஸ் பண்ணுறான்? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறான். அப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்க்குறப்ப அது என்ன கண் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பர்ச்சேஸ்னாவே ஃபர்னிச்சர்னாவே என்னது? அது ரியல் சொத்துன்னு சொல்கிறோம். அப்போ ரியலுடைய ஜேர்னல் என்ட்ரின்னா டெபிட் பாட் கம்ஸ் இன், கிரெடிட் பாட் கோஸ் அவுட். அப்போ என்ன சொல்லலாம்னா அது ரெண்டுமே என்னது? ரெண்டுமே ரியல் கணக்கு தான். சொத்துன்றது ரியல் கணக்கு தான், கேஷும் ரியல் கணக்கு தான். அப்போ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு சொன்னாக்கா உள்வரதை பற்றுவை வெளி செல்வதை வரவே சொல்கிறோம். அப்போ எது உள்ளே வருது? நம்ம எதை பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது இன்சைடுன்னு சொல்கிறோம். எது நம்ம விட்டு வெளில போகுது? கேஷு வெளில போகுது. ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த பொருளை என்ன போகிறோம்? அந்த பொருளை நம்ம வாங்கிக்கிறோம், நம்மளை விட்டு எது வெளில போகுது? கேஷு வெளில போகுது. அப்போ இன்சைடுன்றது ஃபர்னிச்சர், அவுட் சைடுன்றது கேஷ் சொல்கிறோம். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ஸ். அப்போ நாமினல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி சொல்கிறோம். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி சொன்னால் ரெண்ட் ஆஃப் பெய்டு. ரெண்ட் ஆஃப் பெய்டுனா அது நாமினல் அக்கௌண்ட்ஸ். அப்போ ரெண்ட் ஆஃப் பெய்டுனா அதுக்கு ஜேர்னல் என்ட்ரினா ரூல்ஸ் என்ன சொல்லணும்னா ஆல் த எக்ஸ்பென்சஸ் லாஸு டெபிட்டு, இன்கம் கெயின் கிரெடிட். அப்போ ரெண்ட் ஆஃப் பெய்டுனா இப்போ ரெண்ட்டுன்றது எக்ஸ்பென்சஸ், அப்போ அது டெபிட்டில் வைக்கிறோம். இன்கம்ன்றது கெயின், அப்போ கேஷை கிரெடிட்டில் வைக்கிறோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரினா ரெண்ட்டு டெப்டார்ஸ் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல்னு பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னல்ஸ் therefore means a daily record of business transaction. A daily record of business transaction. ஒரு கம்பெனி நடக்க போகிற அனைத்து அன்றாடம் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் ஜேர்னல். A journal is the books of primary entry or original entry. The journal is a books of primary entry and original journal is a books of primary entry or original entry. All the transactions are initially record in the journal. என்ன சொல்லணும்னா ஜேர்னல் என்பது தினமும் என்று பொருள்படும் நடவடிக்கைகள் ஏற்படும் போது அவை உடனே ஒவ்வொரு நாளும் குறிப்பேட்டில் பதிவு செய்வது தான் ஜேர்னல் என்ட்ரி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஜேர்னல் என்ட்ரி பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். த ஜேர்னல் இஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். ஜனவரி 1 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் பண்ணுறான். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ், ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறான். எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா என்ன அக்கௌண்ட் பார்க்கணும்? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்னா அது என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்டா இல்லை பர்சனல் அக்கௌண்டா இல்லை நாமினல் அக்கௌண்டா பார்க்கணும். அப்போ அது என்ன அக்கௌண்ட்? அது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்ன்றது என்னது? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸ் என்ன? ரியல் அக்கௌண்ட்ஸுடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்ல வந்தாக்கா உள்வரதை பற்றுவை வெளி செல்வதை வரவை. அப்போ என்ன பண்ணோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ஸ். பீயிங் என்னன்னா என்ன சொல்ல வருமோ அதுதான் நமக்கு எடுத்து எழுதணும். பீயிங் கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் சொல்ல வரும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ஸ். இங்கே டேட் போட்டுக்கணும். பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட். எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோன்னு சொல்கிறோம். அப்போ எது வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருளை மட்டும் பர்ச்சேஸ் வந்தது, நம்ம விட்டு எது வெளில போகுது? கேஷ் வெளில போகுது. அப்போ பர்ச்சேஸ் இன்சைடு டு கேஷ் அவுட் சைடு. செகண்ட் ஜேர்னல் சொல்கிறான் பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி. எதை ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறான்? ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறான். எவ்வளோ ருப்பீஸு? 500 rupees. ஜனவரி 2 ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறான். எவ்வளோ? 500. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன பண்ணால் இது என்ன அக்கௌண்ட் பார்க்கணும். அப்போ ஸ்டேஷ்னரினா என்னது? எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டெபிட் அண்ட் இன்கம் கெயின்றது கிரெடிட். அப்போ ஆல் த எக்ஸ்பென்ஸ் என்னது? எக்ஸ்பென்சஸ் ஸ்டேஷ்னரின்றது டெபிட்டில் வரணும், கெயின்ன்றது கேஷு. அப்போ என்ன வரணும்? ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். தேர்ட் சொல்கிறான், ஜனவரி 3 சொல்கிறான் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அப்போ இது என்ன அக்கௌண்ட் பார்க்குறோம்? ஃபர்னிச்சர்னாவே ரியல் அக்கௌண்ட். அப்போ ரியல் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட்னா ரியல் அக்கௌண்டைய ஃபார்மேட் என்ன சொல்லுவாங்கன்னா உள்வரதை பற்றுவை வெளி செல்வதை வரும். எது நமக்கு இன்சைடு வருது, எது அவுட் சைட் பண்ணால் ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எதை பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ஃபர்னிச்சரை பண்ணுறோம். அப்போ ஃபர்னிச்சர் பண்ணுறப்ப நம்மகிட்ட ஃபர்னிச்சர் வந்தது, நம்மகிட்ட எது வெளில போகுது? கேஷ் வெளில போகுது. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்
டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். பீயிங்ன்றது நம்ம என்ன ஜேர்னல் சொல்கிறோமோ அந்த ஜேர்னலில் அப்படி எடுத்து எழுதணும். ஃபோர்த்து சொல்கிறோம் சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் எதை வந்து சேல்ஸ் பண்ணுறோம், குட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ சேல்ஸ் பண்ணுறப்ப இதுக்கு என்ன அக்கௌண்ட்டு, இதுவும் ரியல் அக்கௌண்ட் தான். அப்போ ரியல் அக்கௌண்ட் என்னது, உள்ளவரை பற்றுவை வெளியே சொல்லுது வரும், எதுக்கு உள்ளே வருது எதுவும் வெளில போகுது. அப்போ உள்ளவரை பரவ குட்ஸை சோல்வ் பண்ணுறோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன சொன்னால் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ நமக்கு சேல்ஸ் நம்ம விட்டு வெளில போதில் அது அவுட் சைடு, கேஷ் நம்ம விட்டு வரதில் என்ன வருது இன்சைடு. ஃபிஃப்த்து சொல்கிறான் பெய்ட் ஆஃப் சேலரி. பெய்ட் ஆஃப் சேலரினா சேலரின்றது எக்ஸ்பென்சஸ். அப்போ சேலரினா அது என்ன அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, ஆல் த எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ் டெபிட், இன்கம் கெயின், இன்கம் அண்டு இன்கம் கெயின்ன்றது கிரெடிட். அப்போ எக்ஸ்பென்சஸ்ன்றது டெபிட்டில் வரணும், கேஷ்ன்றது கிரெடிட்டில் வரணும். அப்போ சேலரி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சிக்ஸ்த்து சொல்கிறான் பெய்டு வேஜஸ். வேஜஸ்ன்றது அதே சேம் தான், என்ன சேம் சொல்கிறோம். என்ன அக்கௌண்ட் அது, நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, ஆல் த எக்ஸ்பென்சஸ் டெபிட், இன்கம் கெயின் கிரெடிட். அப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட்டில் வரணும், எது நம்ம விட்டு வெளில போகுது வேஜஸ் கேஷ்ன்றது வெளில போகுது. அப்போ கேஷ்ன்றது நமக்கு கிரெடிட். வேஜஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். எயித்து சொல்கிறான் இந்த பெய்ட் ஆஃப் ஃப்ரைட் ஆன் மெஷின். எதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான், மெஷினை பர்ச்சேஸ் பண்ணுறான். அப்போ மெஷினை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அது என்ன அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னன்னு தெரியும், இன்சைட் அவுட் சைடு, எது நமக்கு உள்ளே வருது எது நமக்கு வெளில போகுது. அப்போ மெஷின்றது நமக்கு உள்ளே வருது, கேஷ் வெளில போகுது. அப்போ மெஷின் நம்ம வந்து வாங்குகிறோம், நம்ம விட்டு எது வெளில போகுது, கேஷ் வந்து வெளில போகுது. அப்போ நமக்கு மெஷின் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ஸ். பீயிங்ன்றது நம்ம என்ன சொல்ல வருமோ அதை நம்ம எடுத்து எழுதும். எயித்து சொல்கிறோம் ரிசீவ்ட் ஃப்ரம் கமல். ரிசீவ்ட் ஃப்ரம் கமல்னால் இது என்ன அக்கௌண்ட்டு, இது பர்சனல் அக்கௌண்ட். நேம் வச்சு வந்தாவே அது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ பர்சனல் கூடிய ரூல்ஸ்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். யார் பெறுறாங்க யார் தருறாங்க. அப்போ இதில் யார் வந்து பெறுறாங்க யார் வந்து தராங்க, தருபவர் யார், கமல் தராங்க. யார் ரிசீவ் பண்ணுறாங்க, கமல் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கமல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அண்ட் 9th ஒன் கேஷ் பே டு ரமேஷ். கேஷ் பே டு ரமேஷ்னா அது என்ன அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட். யார் பெய்ட் பண்ணுறாங்க, ரமேஷ். அப்போ யார் உள்ளே வராங்க, ரமேஷ்ன்றது உள்ளே வராங்க, நம்ம விட்டு யார் வெளில போகுது, கேஷு வெளில போகுது. அப்போ ரமேஷ் அக்கௌண்ட்றது இன்சைடு டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். அண்ட் 10th ஒன் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 12,500. அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது என்ன அக்கௌண்ட்டு, எக்ஸ்பென்ஸ். அது என்ன அக்கௌண்ட்னா நாமினல் அக்கௌண்ட். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன சொல்ல வரும், ஆல் த எக்ஸ்பென்சஸ் டெபிட், இன்கம் கெயின் அட் கிரெடிட். அப்போ நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுல எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் கொடுக்குறோம், எது வெளில நம்மள்கிட்ட வெளில போகுது, கேஷ்ன்றது வெளில போகுது. அப்போ நம்ம கேஷ்ன்றது கிரெடிட். அப்போ பெய்ட் அப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரினா அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ இங்கே பீயிங்ன்றது என்ன சொல்கிறாங்களோ எடுத்து எழுத வேண்டியதான். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும், ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அதோடைய ஜேர்னல் என்ட்ரினா கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஒரு பொருளை எப்பவுமே எந்த பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ எதை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அது டெபிட்டில் வரணும், கேஷ் கிரெடிட்டில் வரணும். ஏன் சொல்லுவார்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் நம்மக்கிட்ட வருது அது இன்சைடு, கேஷ் நம்மகிட்ட வெளில போகிறதுல அது அவுட் சைடு. அதே போல் எல்லா எக்ஸ்பென்சஸ் சரி ஆல் த எக்ஸ்பென்ஸ் வேணால் எல்லா எக்ஸ்பென்சஸுமே டெபிட்டில் வச்சுணும், கேஷு கிரெடிட்டில். இதுதான் ஷார்ட்டாக சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்.